ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நேற்று ஜாகிங் ஓடி முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு வெள்ளிங்கிரி போகலாமான்னு கேட்டிருந்தா. ஆல்ரெடி February 8 வந்து நம்ம தனியாக தான் வெள்ளிங்கிரி ஏறி இறங்கிட்டு வந்தோம். அப்போ வந்து யாருமே கூட்டமே இல்லை, ஈஸியாக போயிட்டு ஈஸியாக இறங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்ககிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் தனியாக போயிட்டு வந்ததுனால சரி செகண்ட் டைம் போகலாம் அவங்ககிட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். நான் எப்போ போகலாம் என்ன டேட்டில் போகலாங்கிறதுலாம் வந்து அவர் ஐடியாவே இல்லை. ஆனா செகண்ட் டைம் போகணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. மீண்டும் வெள்ளிங்கிரி பயணம் அமையறக்கு வந்து ஆண்டவன் வந்து நமக்கு வழிவகுத்து கொடுத்தாரு. நேத்து என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டு வெள்ளிங்கிரி போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட யோசிக்கல. வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்க போறோம்ங்கிறது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு. 7 மலையை கடந்து திருப்பி 7வது மலைக்கு போய் நம்ம நிக்க போறோங்கிறது மட்டும்தான் மண்டையில ஓடிட்டு இருந்ததே தவிர என்ன கிழமை என்ன இதெல்லாம் யோசிக்கல. வீக்கெண்டுனால பாத்தீங்கன்னா சரியான கூட்டம், ரொம்ப ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. நைட்டு 12 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். காலையில 6 மணிக்கு தான் வந்து 7வது மலையை ரீச் ஆனோம். சாமி தரிசனம் நல்லா பார்த்துட்டு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, அந்த 7வது மலையில வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயம் பார்க்கணும். என்னோட விஷ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து சூரிய உதயம் பார்த்தாகணும், சூரிய அஸ்தமனம் ஆகுறதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது பக்கெட் லிஸ்ட்ல இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிங்கிரியும் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு பிளேஸ் தான். நம்ம இன்னைக்கு சூரிய உதயம் வந்து வெள்ளிங்கிரில இருந்து பார்த்திருக்கோம். அதோட ஃபுட்டேஜஸ்லாம் நான் ஆட் பண்றேன். பிளஸ் அந்த 7வது மலையில வந்து நம்ம நின்று சாமியை கும்பிட்டு வெளியே வரையிலையா இருக்கட்டும், அங்க ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கட்டும், அதை பத்தி சொல்லி புரிய வைக்க முடியாது. அங்க போய் நம்ம மனசால உணர்ந்தா மட்டும்தான் அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுமே தவிர நம்மளால அதை வார்த்தையில எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. நம்மளோட மைண்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் அதே மாதிரி பாசிட்டிவிட்டியாகவும் மாறுது. மீண்டும் கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சால் நான் திருப்பியும் கூட ஏறக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா இயற்கை, அந்த மலைக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணக்கூடிய நாட்கள்ங்கிறது வந்து கொஞ்ச நாட்கள் தான், ஒரு 3 மாச நாட்கள் தான் வந்து நம்ம டிராவல் பண்ணுவோம். அந்த நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழ இருந்து எடுத்துட்டு போகக்கூடிய பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய துணிமணியா இருக்கட்டும், அதெல்லாமே அங்கேயே நம்ம எரிஞ்சிடுறோம். 6வது மலையில இருக்கக்கூடிய ஆண்டி சுனையில வந்து பாத்தீங்கன்னா அத்தனை நபர்கள் குளிக்கிறாங்க. அவங்களோட இன்னர் வேர்ஸா இருக்கட்டும், அவங்களோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அங்கேயே வந்து தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. இதை வந்து பண்ணாதீங்க. நாளை வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து நம்ம அந்த மலையை வந்து காட்டணும். இப்படியே நீங்க வந்து மொத்தமா வந்து பிளாஸ்டிக்கா நிறைஞ்சிருந்தா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கொண்டு போறீங்க கேரி பண்ணிட்டு, கீழேயே திருப்பி கொண்டு வந்துருங்க. ரொம்ப முக்கியமா வந்து அங்கேயே எரிஞ்சிட்டு வராதீங்க. எந்தெந்த பொருட்களையும் சரி, சாக்லேட் கவரா இருக்கட்டும், எந்த சின்னதா ஒரு பிளாஸ்டிக் கூட வந்து நீங்க எரியாதீங்க அந்த மலையில. இயற்கை நமக்கு விட்டுருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரப்பிரசாதமா இருக்கு. ரொம்ப முக்கியமா அந்த வரப்பிரசாதம் அப்படியே இருக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணமாவும் இருந்துட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய நபர்களும் இதை செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரா இருந்தாலுமே. இதை பத்தி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் போட்டோஜஸ் எல்லாம் வந்து நான் ஆட் பண்றேன் வீடியோஸ்ல.